நம்ம மாசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா இது கடைசி படம் போது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனிருத் மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. செம மாசா இருந்தாரு ஆஸ் யூஷுவல். தளபதி எப்பவுமே ஸ்மார்ட், நல்லா இருந்தாரு. ட்ரெய்லரா அதான் இப்போ மினி மில்ஸ் குடுத்துட்டாரு தளபதி. இப்போ நாங்க ஃபுல் மில்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரி 9 இன்னும் டிக்கெட் ஓபன் பண்ணல. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், டிக்கெட் கிடைக்கணும்ட்டு. கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். டிக்கெட் கிடைக்கும். நாங்க ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கோம். இப்போ போலீஸ் லுக்ல வந்து எல்லா படமே ஹிட் தெரியும். அது மாதிரி ஒரு காம்படிஷன்ல இது ஒரு லுக்கு. இது போலீஸ் கிடையாது, போலீஸும் இருக்காரு, ஆர்மியும் இருக்காரு. அது என்ன சொல்ல வரான்னு தெரியல. 9th தான் தெரியும். பிளாஸ்ட் பிளஸ் தான். அதான் சொன்னார் இல்லையா தளபதி ஆடியோ லான்ச்ல, மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அனிருத் எப்பவுமே மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்னொன்னே எடுத்து குத்துன்னு இருக்காரு. இப்போ ஆனா அப்படி சொல்லாதீங்கன்னா, கடைசி டைம்லாம் வேணாம், கடைசி டைம் வராது. கண்டிப்பா எங்க தளபதி எங்களுக்காக நடிப்பாரு. அது நடிக்காம இருக்க மாட்டாரு. கடைசி டைம் மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். அது நாங்க எதிர்க்க மாட்டோம். அதான் தளபதி சொன்ன மாதிரி அவரே குத்துட்டாரு, பிடிங்க சிவா அந்த துப்பாக்கிய. நாங்க என்னைக்குமே அவரே எங்க வீட்டு புள்ளியாதான். அது எங்களோட சைட்ல இருந்து நாங்க அப்படி பார்க்கல. பராசக்தியும் பார்ப்போம், சிவகார்த்திகேயனையும் பார்ப்போம். ஏன்னா நாங்க ரெண்டு பேருமே நாங்க பாலிடிக்ஸ் வர சினிமா வர ப்ரோ. அவங்க அந்த சினிமா பாலிடிக்ஸ் உள்ள எடுத்துட்டு வராங்கன்னா நாங்க அதை பாலிடிக்ஸ் எடுக்க மாட்டோம். சினிமாவை தான் எப்பவுமே பார்ப்போம். தளபதி அவரு என்னதான் அவர் வந்து எங்களுக்காக நம்மளுக்காக வந்து அரசியல் போனாலும் அவர் சினிமால தான் அவர் லைஃப் ஆரம்பிச்சது. நாங்க சினிமாவையும் பாலிடிக்ஸையும் எப்பவுமே ஒன்னா சேர்க்க மாட்டோம். பராசக்தியும் எப்பவுமே பராசக்தி, இது ஜனநாயகன். இது ரெண்டுமே பாலிடிக்ஸ் ஆனா சினிமாவை பார்ப்போம். ரொம்ப வெயிட் பண்றேன். டிக்கெட் ஓபன் பண்ணணும்னு ரொம்ப வெயிட் பண்றேன். டிக்கெட் ஓபன் ஆச்சுன்னா ப்ளீஸ் யாருன்னா பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுங்க. ட்ரெய்லர் செம்மையா இருக்குதுன்னா அதுல ஒரு சீன் ஒண்ணு வரும், கத்தி எத்தனை இப்படி வர மாதிரி. அதுதான் அங்க ஃபர்ஸ்ட். தெரி அதோட ரொம்ப மோசமா இருக்குதுன்னா அவள்தான் கதை முடிஞ்சது, டைம் முடிஞ்சது. பராசக்தி பாடியில் தான் போகுது, அவள்தான் இருக்குது. ரொம்ப அது சொல்ல முடியாது, வெளியே காட்டதான் முடியும், அழுதுதான் காட்ட முடியும், வேற என்ன பண்றது. மஜாவாக இது ட்ரெய்லர்லாம். போலீஸ் லுக் நல்லா இருக்குது. ஜெயில் சீக்வன்ஸ் ஒன்று வந்துச்சு, அந்த ஜெயில் சீக்வன்ஸ் பாருங்க, தரமான பூஸ்ட் பம்ப் ஆகிது. அதுல ஐ ஆம் கம்மிங் சொல்லுறது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசலுக்கு சொல்லிக்கிறாரு, சிஎம் ஆகிறதுக்கு சொல்லிக்கிறாரு. ஐ ஆம் கம்மிங் சொல்லிக்கிறாரு. பாருங்க 9ஆம் தேதியா பண்ண சொல்லுங்க. நம்ம என்ன பைபிள், நம்ம எவனை பார்த்து நம்ம வந்து பைபிள் மாட்டோம். இனிமே அவெல்லாம் கலெக்ஷன்லாம் எப்படி கம்மி பண்ணலாம்? சின்ன பையன் அவன் தான், அவன் தளபதி அவரை இது கேட்கிறாரு. 33 வருஷமா சினி ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அது மார்க்கெட் ஓடிக்க முடியாம எவனா வந்தா? தளபதி தரம் தான். இனிமே படம் வந்து வராது வந்து ஒரு எதுவாக இருந்தா மனசுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஆனா இது பண்றேன், வெயிட்டிங் சொல்றேன் நான். ஏன்னா அரசியலுக்கு வந்து தளபதி வந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். திரையும் சரி தலையும் சரி, இனிமே தளபதி தான். இனிமே கண்ணு வந்து கல்லும் போறாரு. இனிமே